ஹனுமார் என்ன கையால் ஆகாதவரா காலால் ஆகாதவரா? தாராளமாக எல்லாத்தையும் சாதிக்க முடியும். கையால் ஆகாதவன்லாம் சரணாகத்தன் இல்லை, உண்மை புரிஞ்சவன் சரணாகதன். ராமன் எப்படிப்பட்டவர், நான் எப்படிப்பட்டவர், பண்ண தப்பு பண்ணியிருக்கேன், இதை புரிஞ்சுனுட்டானாலே சரணாகதி ஒன்று தான் வழியாக இருக்கும். அதனால் இது முடிஞ்சவர்கள்லாம் எதிர்த்து பார்ப்பார்கள், முடியாதவர்கள் தான் சரணம் சரணம்னு சொல்லி கொண்டு உட்கார்ந்திருப்பார்கள். அதெல்லாம் தப்பான வாதங்கள். யாராக இருந்தாலும் ராமானுஜர் என்ன முடியாதவர், நாதமுனிகளுக்கு என்ன முடியாது, வேதாந்த தேசிகனுக்கு மணாளவன்களுக்கு என்ன முடியாது, எல்லாம் முடிந்தவர்கள். ஆனாலும் சரணம் சரணம்னு நிற்கிறார்கள்னால் அதுதான் இந்த ஆத்மாவுக்கு இருக்கிற ஸ்வரூபம். நாம் எப்போ பெருமானுக்கே தொண்டனா இருக்கமோ, அவனையே சார்ந்து இருக்கிறோமோ, அப்போ அதுதானே நமக்கு ஸ்வரூபமா இருக்கணும். இது ஒன்று. இது ராமனிடத்திலே லக்ஷ்மணனிடத்திலே ஹனுமார் சொல்லி கொடுத்தது. அதே போல மற்றொரு இடம் சொல்றேன். சுந்தரகாண்டத்தில் அப்படியே தேடி கொண்டு வருகிறார். எங்க தேடி பார்த்தாலும் கிடைக்கல. ஆனானப்பட்ட ஆஞ்சநேய சுவாமிக்கே ஒரு நிர்வேதம் வந்துடுது. அப்படின்னா மனச்சோர்வு வரக்கூடாது, குழப்பமும் வரக்கூடாது, சோர்வு வரக்கூடாது, மயக்கம் கூடாது, அழுத்தமும் கூடாது. தேடி தேடி பார்த்து கிடைக்கலன்னா அவருக்கு ஒரு பயம் வந்துடுது. திரும்பி போய் கிடைக்கலன்னு சொன்னால் ராமன் உயிர் போயிடும், ராமன் போனால் லக்ஷ்மணன் போயிடுவான், இவா ரெண்டு பேரும் போனால் பரத சத்துருகன் போயிடுவா, நாடே வீணா போயிடும், என் ஒத்தனாலே என் முட்டாள்தனத்தால இத்தனையா அப்படின்னு அவருக்கு பயந்து என்னதான் பண்ணலாம், ரொம்ப வெறுப்பா இருக்கே, ஏனோ மன அழுத்தமா இருக்கேன்னு யோசிச்சு பார்க்கிறார். அப்புறம் அவரே சொல்லி சரிப்படுத்திக்கிறார். இதங்கலு மமாத்தியர்த்தம் தர்மலோபம் கரிஷ்யதி நகிமே நகிமே பரதாராணாம் திருஷ்டிர் விஷயவர்த்தினி மனோகிஹேது சர்வேஷாம் இந்திரியாணாம் பிரவர்த்தனே சுபாசுப சுபாசுவ சுப அசுப அவஸ்தாசு தச்சமே சுவியவஸ்திதம். மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம்னு கேள்விப்பட்டிருக்கேன். அழுத்தத்துக்கும் காரணம், மனசொடைஞ்சு போறதுக்கும் காரணம், உற்சாகத்தை மீட்டு கொண்டு வர்றதுக்கும் காரணம். இப்ப என் மனசு எங்கோ உற்சாகத்திலேருந்து துயரத்தை நோக்கி போறது, உற்சாகத்திலேருந்து அழுத்தத்தை குழப்பத்தை நோக்கி போறது. இதை போக விடக்கூடாது அப்படின்னு தானே சொல்லிக்கிறார். நமக்கு அந்த இடத்துல தான் சந்தேகம் வரும். மனசுக்கு நான் எப்படி சுவாமி சொல்றது, என் மனசு விருப்பப்படுறதுன்னா அதன் வழிதானே போகணும்னால் இல்லையே. மனசை தாராளமா நம்ம நியமிக்கலாம். நேத்தே ஒன்று சொன்னேன், ஆத்மானது எது, புத்திங்கிறது எது, மனதுங்கிறது எதுனால் நமக்கு வசப்பட்டது தான் மனசு. முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது, நான் என் மனசை அடக்கலாம். என் மனசு யாருக்கு அடங்காது, அது தன்னிச்சையா செயல்படும் நினைச்சிக்கவே வேண்டாம். என்னால் ஆத்மாவாலே மனதை அடக்குவதற்கு முடியும். அதை புரிஞ்சென்ற ஹனுமார் மனசை அடக்கிறார். மனோகிஹேது சர்வேஷாம் இந்திரியானாம் பிரவர்த்தனே. எல்லா புலன்களை அடக்கிறது மனசு, மனசு அடக்கிறது புத்தி, புத்தி என்னது. இப்பவே நான் பார்த்து என் மனசை அடக்கிறேன், தப்பா நினைக்காதே, நிர்வேதம் வெறுப்பு படாதே, கண்டிப்பா சீதையை பிடிச்சுடலாம், கண்டுபிடித்து விடலான்னு தானே சொல்லுகிறார். ஸ்திரியோகி ஸ்திரீஷு திருஷ்யந்தே சதா சம்பரிமார்கணே திருஷ்டம் அந்தப்புறம் சர்வம் திருஷ்டுவா ராவண யோஷிதா. இப்படி தானே தன்னை சொல்லி கொண்டு தேர்ச்சி கொள்ளுகிறார். அதனாலதான் எப்ப மனச்சோர்வுன்னு இருந்தாலும் தென்னுன்னு ஹனுமார் இருக்காருன்னா போய் ஒரு 108 பிரதட்சணம் பண்ணிட்டு வருவோம். நமக்கே ஒரு இனம் புரியாத சக்தி வரும். என்ன அனுமார பிரதட்சணம் பண்ணா ஏதோ ஒரு புத்துணர்ச்சி வருது என்னால். அவர் அதை அப்பப்ப இழக்கிறாப்புல இருக்கிறச்சே தானே அதை ஊட்டின்னு இருக்கார். அனிர்வேதா ஸ்ரீயோ மூலம் அனிர்வேதா பரம் சுகம் பூயஸ்தத்ர விசேஷ்யாமி நயத்ர விஜய கிருதா அனிர்வேதோஹி சததம் சர்வார்த்தேஷு பிரவர்த்தக கரோதி சபலம் ஜந்தோஹோ கர்மயச்ச கரோதி சஹ. யார் ஒருத்தன் நிர்வேதம் அனிர்வேதம், அனிர்வேதம்னா மனச்சோர்வு, நிர்வேதம்னா மனச்சோர்வு, அனிர்வேதம்னா அதுக்கு எதிர்த்து மன உற்சாகம். யார் உற்சாகத்தோடு இருக்கானோ அதுதான் எல்லா காரிய சித்தியும் ஏற்படுது. ஆஞ்சநேயர்னு சொன்னாலே காரிய சித்தி ஆஞ்சநேயர், அவர் நமக்கு காரிய சித்தியை பண்ணி கொடுக்கிறார் அப்படின்னு தானே சொல்றோம். இப்போ இந்த முதல்ல ஒரு ஸ்லோகம் சொன்னேன் பாருங்க, என்னுடைய மத்காரியம் சாதய பிரபோ. ஹனுமான் எப்படிப்பட்டவரா இருக்கார், எல்லா காரியத்தையும் எல்லாத்தையும் முடித்து கொடுப்பவராக இருக்கிறார். என்னுடைய காரியத்தையும் முடிச்சு கொடு. அசாத்திய சாதக சுவாமின். அசாத்தியம்னா நம்மால சாதிக்க முடியாது, அசாத்தியம்னா யாராலையும் முடியாது, இல்லை என்னால முடியாது. சாதக சுவாமின்னு என்னால் முடியாததை முடித்து கொடுக்கக்கூடியவரே. அசாத்தியம் தவக்கி பிரபோ. தேவரீருக்கு முடிக்க முடியாததுங்கிறது எது, தவக்கிம்பத, எதுதான் ஒன்னால முடிக்க முடியாதது. ராமதூத கிருபாசந்தோ. ராமன் காரியத்தையே நீர் தானே முடித்து கொடுத்தீர், கருணை கடலாகவே இருக்கிறீரே. மத்காரியம் சாதய பிரபோ, என்னுடைய காரியத்தையும் சாதித்து கொடுக்க வேண்டும். அதைத்தான் அசாத்திய சாதக சுவாமின்னு. அசாத்தியம் தவக்கிம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதய பிரபோன்னு கேட்டுக்கிறோம். அவ்வளவு தூரம் அவருக்கே உற்சாகம். அதுதான் அவர் சொல்லுகிறார்,
கரோதி சபலஞ்சந்தோஹோ கர்மயச்ச கரோதி சஹ சித சித்திர சாலாச்ச விசிதா பூயா கிரீடாகிருகாணிச்ச. மறுபடியும் ஒரு தடவை உற்சாகத்தை வரவழைச்சின்னு ஒரு சுத்து ஊத்தினார். எல்லா இடம், விளையாட்டு இடம், யுத்த பூமி, பானசாலை, நாட்டியசாலை, ரங்கங்கள், அரங்கங்கள், எல்லா இடத்துலையும் தேடினார். அப்படியும் கிடைக்கல. எங்கேயோ நாம தான் தப்பு பண்றோம் போடு. தேடி தேடி பார்த்தா கிடைக்கலன்னா திரும்ப நம்ம கிட்ட ஏதானு தப்பு இருக்கா, தேடுற மார்க்கத்துல தப்பு இருக்கான்னு கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம பொருள் கிடைக்கலையே நினைச்சு நம்ம கிட்ட மார்க்கத்துல தப்பு இருக்கான்னு நினைக்காத படுவோம். அவர் திரும்பி உட்கார்ந்து நன்னா நினைக்கிறார். விமானாத்து ச சங்கிரமிய பிராகாரம் ஹரியூதபா இஹ சம்பாதினா சீதா ராவணஸ்ய நிவேசனே ஆக்கியாதா கிருத்ரராஜேன நச்சசா கிருஷ்யத்தேன கிம். சம்பாதி இங்கே தானே சிற வச்சிருக்கான்னு சொன்னார் ஜட்டாயுனுடைய உடம்பிறந்தவன். சம்பாதி, நான் ரொம்ப வயசாகிடுத்து, எனக்கு இவ்வளோ தூரம் கண்ணு தெரியல, இருந்தாலும் இந்த கட்டு கண்ணால் பார்த்து சொல்கிறேன், 100 யோஜனை கடலை தாண்டி அப்படியே தெரியறா சீதா அங்கே தான் சிறையில் இருக்கா போருக்குன்னு ஒரு சொன்னார். அதை கேட்டுன்னு தான் இதை நோக்கி அவள் தாவியே வந்திருக்கா. சம்பாதி இங்கே தானே இருக்கிறதா சொன்னார், அவர் போய் சொல்ல மாட்டாரே, ரொம்ப கூரிய கண்ணுடையவராச்சே, ஆனாலும் சீதையை காணுமே, மேலே என்ன அனர்த்தமாகுமோ, எங்கே கிடைப்படோ, நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேனோன்னு யோசிச்சுட்டே இருந்தார். லாலிதாக கபிநாதேன பிராணான் திரக்ஷந்தி வானராக இக்ஷ்வாக்கு குல நாசைவ வனௌகசாம் வானப்பிரஸ்தோ பவிஷ்யாமி ஹியதிருஷ்டுவா ஜனகாத்மஜாம். சீதையை பார்க்காத நானும் இருந்து பிரயோஜனம் இல்லை, ராமன் இருக்க போறதுல உயிரை விட்டுடுவார், எங்கேயோ தப்பு பண்றேனேன்னவர். ஓ, நான் தேடுகிறேன்னு தேடினது பெரிய தப்பு போல் இருக்கு. சீதே, தேவரீரை நீரே வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும்னு நான் பிரார்த்திச்சிருக்கணும். அதை விட்டுட்டு என்னமோ நான் தேடினேன் நான் முயற்சினால் இவ்வளவா நான் புத்தி கட்டு நடந்துட்டேன். இதுல என் முயற்சி எங்க இருக்கு? ராமனுடைய மோதிரத்தின் பலத்தால நான் பெற போறேன். சீதா மாதா தானே தான் அவளை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும். இது தோணின உடனே அவருக்கு உற்சாகம் வந்தது. அடுத்த ஸ்லோகம் சொல்றார். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்வேஜ தஸ்யே ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியா நமோஸ்து சந்திராக்னி மருத்கணேபியா நமஹா நமஹா. மீண்டும் அதே நமஹாங்கிறதுக்காக சொல்றேன். கீழே நமஹான்னு சொல்லச்சேதானே சரணாகத்தின்னு பார்த்தோம். எங்கிட்ட ஒண்ணுமில்லை அஞ்சலி. அதே அஞ்சலியை பார்த்து நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய கையை கூப்பிண்டு பிரார்த்திக்கிறார். ராமனுக்கு வணக்கம், இலக்குவனோட சேர்ந்த ராமனுக்கு வணக்கம், தேவ்யேச்ச தஸ்யை ஜனகாத்மஜாயை ஜனககுல சுந்தரியான சீதை அந்த தேவிக்கு வணக்கம். நமோஸ்து ருத்ர இந்திர யம அனிலேபியா. ருத்ரன், இந்திரன், யமன், மருது தேவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமோஸ்து சந்திராக்னி மருத்கணேபியா. சந்திரன், அக்னி, மருது, அனிலான்னு சொன்னது காற்று. காற்று வாயு பகவானுக்கு வணக்கம், ருத்ர பகவானுக்கு வணக்கம், யமனுக்கு வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம்னால் நேரே சீதையினுடைய திருவடிகளையே பற்று. தேவ்யேச்ச தஸ்யை ஜனகாத்மஜாயை. இது ஒரு அழகான அர்த்தம் பாருங்க. நமோஸ்து ராமாய, அவருக்கு ஏதான அடமொழி இருக்கா? ராமனுக்கு நமகா. ச லக்ஷ்மணாய, இலக்குவனுக்கு அடைமொழி இருக்கா? இல்லை. அடுத்தது நமோஸ்து ருத்ராய யம அனில சந்திர மருத்து. யாருக்கும் எந்த தேவதைக்கும் அடமொழியே கிடையாது. ஆனா சீதையை பத்தி சொல்லச்சே மட்டும் தேவ்யேச்ச தஸ்யை ஜனகாத்மஜாயை ஒரு வரி, பாக்கி எல்லா கடவுளுக்கும் சேர்ந்து அரை வரி, ஒரு சொல்லு. ஆனா அந்த சீதைக்கு மட்டும் அப்பேற்பட்ட ஜனககுல சுந்தரியான சீதை, தேவியான மாதாவான சீதை, அந்த சீத திருவடிகளே சரணம். தேவரீரை வெளிப்படுத்தி கொள்ள வேணும்னு நமஸ்கரித்தார். அடுத்த நிமிஷம் பார்த்தா மரம் தெரிஞ்சது, சின்ன குட்டை தெரிஞ்சது, அதன் கரையில சீதை தீனமா முகத்தை வச்சு உட்காண்டிருந்தா. ஓ, கிடைச்சிட்டாளே சீதைனால், இது வரைக்கும் ஏன் கிடைக்கல? சரணம்னு இவர் சொல்லவே இல்லையே, இது என் கையில இல்லை, நீ தான் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டால் அடுத்த நிமிஷம் நிறைவேறி விட்டது. இந்த 2 இடத்தையும் பார்த்ததுல இருந்து ஹனுமாருடைய கொள்கையே சரணாகதிங்கிறதை நன்கு வெளிப்படுத்துகிறது. ஆச்சரியமான அபிப்பிராயம் பார்த்தோம். இது ஒரு பக்கம். இனிமேல் சரணாகதிங்கிறது எப்ப பலிக்கும்னு பார்த்துட்டோம். பலிக்குமானால் யாருக்கும் பலிக்கும். ஹனுமாருடைய சரணாகதி எங்கேங்கிறதுக்கு 2 இடம் விண்ணப்பிச்சேன். சரி, அப்ப சரணாகதி யாருக்கு பலித்திருக்கிறது? யாரெல்லாம் போயிருக்கார்கள்னால் யாருக்கு வேணா பலிக்கும். ஆனா பண்ணவன் இடத்துல சரியா இருக்கணும். பலிக்காம போயிருக்கு. ஒரு இடம் சொல்லட்டுமா எங்க பலிக்கலன்னு கேட்டா உங்களுக்கு தகப்பா இருக்கும். ராமனே சரணாகதி பண்ணார், பலிக்கல, தோல்வி. எல்லாரும் சரணாகதி பலிச்சதுங்கிறீரே, இவரே பண்ணலையா, பலிக்கலையானால் பலிக்காது. நாம சரணாகதி பண்ணத்தான் பலிக்கும். அவர் சரணாகதி ஏற்றாத்தான் பலிக்கும். யாரெல்லாம் ஏத்துக்கணுமோ அவர்களே பண்ண வந்தா அது எப்படி பலிக்கும்? நம்மகிட்ட என்ன இருக்கணும்னு சொன்னேன்? கை கூப்பணும்,
கால் ரெண்டையும் சேர்க்கணும். கையை கூப்பிட்டா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம், காலை சேர்த்தா போக்கடம் இல்லைன்னு அர்த்தம். ராமன் கையில் ஒன்றும் இல்லையான்னா ராமனுக்கு போக்கடம் இல்லையா? ரெண்டும் இருக்கிறச்சே இவர் போய் சமுத்திரராஜன் இடத்துல வழிவிடு சரணம்னார். பெரும் தப்பு. அவன் வழியே விடலை. யோசிச்சு பார்த்து, ஓ நம்ம தான் தேவையில்லாத யார் காலையோ விழுந்துட்டோம் போல் இருக்கு. தடி எடுத்தா காரியம் நடக்கிற இடத்துல கைகூப்பினா நடக்கவே நடக்காது. சொல்லணும் அடியேன் அடியேன்னா ரொம்ப பெரிய வாழ்க்கை அடியேன்னு சொல்லலாம். ஒன்றுமே புரியாத ஒருத்தங்கிட்ட சாமானிய இடத்துல போய் அடியேன்னால் அவன் தெரிஞ்சிக்கவே மாட்டான். ரெண்டு அடியேன் இருக்கு தெரியுமோ? ஒரு அடியேன் கையை கூப்பிண்டு அடியேன், இன்னொரு அடியேன் அடியேன். இது காட்ட வேண்டிய இடத்துல இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நடக்குமா? அதனால தான் ராமனுக்கு கோவம் வந்துடுது. நான் அடியேன் நமஹா நமஹான்னு சொல்றேன், சமுத்திரராஜன் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறான். சாபமானய சௌமித்ரே பத்யாமியாந்து பிளவங்கமாக சாகரம் சோஷயிஷ்யாமி. இந்த சமுத்திரத்தை இப்பவே வத்தடிச்சுடுறேன், என் வில்ல கொண்டா அம்ப கொண்டான்னார். லக்ஷ்மணன் வில்ல கொண்டு கொடுத்தார், அம்ப கொண்டு கொடுத்தார், பூட்டிட்டார். அம்ப பூட்டி சமுத்திரராஜன் பேர்ல எய்திருந்தா வற்றியே போயிருக்கும். அப்ப அதை பார்த்து பயந்து போன சமுத்திரராஜன் கையை கூப்பி கொண்டு, ராமா தப்பு பண்ணிட்டேன், நீதான் ரட்சிக்கணும்னால். இது நான் 3 நாள் உங்கள்கிட்ட சரணம்னு படுத்துட்டேனே, அப்பவே வந்திருக்கலாம் இல்லையானால் அது புரியறவாளுக்கு தான் அது புரியும், இது புரியவனுக்கு தான் இது புரியும். இத்த போய் மாத்தி பண்ணது ராமனுடைய தப்பு. லக்ஷ்மணன் சொல்லிகிட்டே இருந்தார், ராமா யாரையோ பார்த்து அடியேன் அடியேன்னு சொல்லாதே, சொன்னா இப்படித்தான் ஆகும். இது ராமாவதாரம் முழுக்க சொல்லி பார்த்தார், அவனுக்கு புரியல. அப்புறம் கிருஷ்ணாவதாரம் வந்தது, நன்னா கட்டுங்க. அப்புறம் கிருஷ்ணாவதாரம் வந்தது. அர்ஜுனனுக்கு அடியேன் அடியேன்னு தானே இவர் தேர் ஓட்டியிருந்தார். இவர்கள் என்ன சொன்னாலும் சிரமேற்கொண்டு அவன் என்ன சொன்னாலும் தேர் ஓட்டுவார், தூது நடப்பார், எல்லாம் தொண்டனுக்கு செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். கடைசி ஸ்லோகம் சொன்னார், சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ. நெஞ்ச நிமித்தின்னு தானே சொல்லியிருக்கணும். நீ என் காலை பற்று, நீ என்கிட்ட சரணாஜி பண்ணு, என் காலில் விழு. என் காலில் விழுன்னு நான் ஒருத்தரை பார்த்து சொல்லச்சே இப்படி சொல்லுவேனா? என் காலில் விழுறியா இப்படின்னு கேட்பேன். யார் விழுவா என் காலில்? என் காலில் விழு நான் இப்படி சொன்ன தானே கேட்பா. அதை கண்ணன் பண்ணல. அது உனக்கு கையாளாய், உனக்கு வேலைக்காரனாய், நீ தூது போக சொன்னா தூது போயிண்டு, தேரோட்ட சொன்னா தேரோட்டிண்டு, எவ்வளவு எளியவனா உனக்கு இருக்கேன் பார். உன்னால ரொம்ப சுலபமா பற்ற முடியுமே. அப்படிப்பட்ட எங்கிட்ட சரணாதி பண்றியானால் ஏற இறங்க பார்த்த அர்ஜுனன், இவரே நமக்கு வேலையாள், நாம் எப்படி இவங்கிட்ட சரணாதி பண்றதுன்னு தப்பா புரிஞ்சுட்டோம். ஓஹோ, லக்ஷ்மணன் அன்னியிலேருந்து இதைத்தான் சொன்னார் போல் இருக்கு. அடியேன் அடியேன்னு கண்ட பேரிடத்துல சொல்லாதேன்னு ராமாவதாரத்துல புரியல, நல்ல வேளை கிருஷ்ணாவதாரத்துல புரிஞ்சுது. அடுத்த வரி பாருங்க, அதே ஸ்லோகத்தினுடைய 2வது வரி சொல்லுங்க. முதல் வரி சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ. மாம்னு சொல்லச்சே தலையை குனிஞ்சுட்டு முதுக வளைச்சுன்னு சொன்னார், எளியவனான என்னை பற்றுன்னு. ஒன்றும் புரியல அவனுக்கு, எளிமையை அவனுக்கு புரிஞ்சிக்கவே தெரியல. பெரியவனுடைய எளிமையை நம்ம புரிஞ்சிருக்கணும். இவன் என்னமோ நிஜமாவே எளியவன்னு தப்பா கணக்கு போட்டான். அப்பேற்பட்ட ஸ்ரீமன் நாராயணன் பெரியவர், அவர் எனக்காக எளியவனாய் இறங்கி வந்திருக்காருன்னு புரிஞ்சுட்டு இருக்கணும். அதை புரிஞ்சுக்கல, அவனை எளியவன் நினைச்ச உடனே அடுத்த வரியை மாத்திட்டாரே கண்ணன். அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி. மாம்னு சொல்லச்சே கூனி குறிகிண்டு சொன்னார், அகம்னு சொல்லச்சே நிமிந்துட்டார். போர் அர்ஜுனா, இனிமே நான் குனியறதெல்லாம் இல்லை, ஒழுங்கா காலில் விழு. அகம் துவா சர்வ பாப்பேபியோ, நான் ஒண்ணுமில்லாத உன்னை, சர்வ சக்தியும் சர்வ வல்லமையும் சர்வ ஞானமும் படைத்த நான், ஞானம் இல்லை, சக்தி இல்லை, பிராப்தி இல்லை, பூர்த்தி இல்லை, எதுவும் இல்லாத தவித்து கண்ணீர் விட்டு கையில் இருக்கிற காண்டிபத்தை போட்டிருக்கேன். நீயா என்னை பார்த்து யாருன்னு கேட்கிறாய்? அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி. உன்னுடைய அனைத்து பாபங்களையும் நான் போக்குகிறேன்னு சொல்லணும்னால் நிமிந்தா தான் அது புரியும். பகவான் நிமிந்து தான் இருக்கணும், அவர் சரணாகதி பண்ணக்கூடாது. பண்ணினத்தை ஏத்துக்கிறது அவர் வேலையா, அவரே சரணாகதி பண்ண போறா. அதனாலதான் அது பலிக்காமலே போயிடுத்து. சரணாகதினா யாருக்கும் பலிக்கும் நினைச்சுக்க வேண்டாம். இந்த 2 தகுதி இருக்கணும். என் கையில ஒண்ணுமில்லேங்கிற கையை கூப்பணும், போக்கடம் இல்லை, நீ இல்லேன்னுட்டியானா எனக்கு போக்கடம் இல்லை, இப்படின்னு இருந்தால்தான் சரணாகதி பலிக்கும். இந்த 2ஐயும் நினைவில் கொள்க. அனன்ய சாத்தியே துவமேவ உபாய பூதோ மே பவ இது பிரார்த்தனாமதி சரணாகதி. அப்படி சரணாகதி அனுஷ்டித்தவனுக்கு என்ன கிடைக்கும்?